ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த நாள் கூட நாம இந்த நாள்ல கூடி இருக்கிற நோக்கம் என்ன என்று பார்த்தால், Today also why we have joined together. குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். We are here joined together to search about the blessings of the families. குடும்ப ஆசீர்வாதம் என்றால் எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், எல்லா வாக்குத்தத்த வசனங்கள் வரும் என்று நம்ம நினைப்போம் இல்லையா? You might be thinking that if it is the family blessings, there will be promises and prophecies and all those verses will be said. We will be thinking like that. அப்படிதான் அநேக நேரத்தை நாம் கொடுத்து கொண்டிருந்தோம். We were giving messages like that only. ஆனால் இந்த முறை ஆண்டவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். Today God is leading us in a different manner. எப்படி என்றால், இயேசு சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை கொண்டு, Whatever the 7 words Jesus Christ has spoken on the cross, அந்த வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக today we are going to meditate those words. குடும்பத்திலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிக்க We இருக்கிறோம். are going to meditate how we will get the blessings through the 7 words that Jesus spoke on the cross. நீங்க அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது, Many of you are asking one question. இயேசு தேவன் தானே, அவர் ஏன் ஜெபிக்கணும்? You might ask, Jesus is God, why should he pray? அதற்கு கூட நாங்க பதிலை இதிலே வைத்திருக்கிறோம். We are also having the answer for this here. முதலாவது 7 வார்த்தைகளுக்குரிய தலைப்புகளை நம்ம பார்ப்போம். Today we are going to see the topics for the 7 topics of the 7 verses. இன்றைய நாள்ல ஒரு தலைப்பின் கீழே தான் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on only one topic. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கை. The blessings of the cross, the prayerful life of Jesus Christ. அதாவது சிலுவையின் ஆசீர்வாதத்தை மையமாக கொண்டு We are keeping as the central focus on the blessings of the cross. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கை என்பதை தலைப்பில் தியானிக்க போகிறோம். The first verse which Jesus said, and that was the prayerful life of Jesus. That is what we are going to meditate today. இயேசு சிலுவையிலே மிகுந்த ஒரு கடினமான நேரத்தில் கூட ஜெபித்தார் என்பதை பார்க்க முடிகிறது. In great tribulations on the cross, Jesus prayed. We saw that. அவர் சொன்ன முதல் வார்த்தை ஜெபமே. The first verse he spoke on the cross was a prayer. தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை அங்க பார்க்கிறோம். We see that prayer which Jesus prayed for those who persecuted him. அப்படியாக வருகிற வாரத்திலே 7 வார்த்தைகளை கொண்டும் படிப்படியாக குடும்ப ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தியானிப்போம். Today we will see the first verse and simultaneously on the 6 verses we will see in the weeks to come. முதலாவது இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை இன்றைய தலைப்பு. Today it is the blessings of the cross, the prayerful life of Jesus Christ. அதுக்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் இயேசு சிலுவையிலே மொழிந்த முதல் வார்த்தை. The first one for meditation is the first verse which Jesus spoke on the cross. அதற்கு லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனத்தை நாம் படிப்போம். We are going to see Luke's Gospel chapter 23 verse 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. And they divided up his clothes by casting the lots. It's Luke's Gospel, chapter 23, verse 34. இது அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறதுனால எப்பொழுது என்கிற கேள்வியை முதல்ல நாம் எழுப்ப வேண்டும். It is happening now, so we are going to see when it happened. அதற்கு 33வது வசனத்தை படிப்போம். Now we are going to read verse 33, then you can see the continuity. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். When they came to the place called Skull, where they crucified him along with the criminals, one on his right and the other on his left. இயேசு சிலுவையிலே ஒரு குற்றவாளியாக அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். Jesus was crucified on the cross as a criminal. ஆனால் அவர் ஒரு பாவம் அறியாதவர். He had no sin in his life. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமக்கும்படியாகவே பிதாவினாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். To bear the sins of the whole world, Father God sent Jesus Christ into this world. ஆனால் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்க முடிகிறது. In that difficult situation, Jesus Christ prayed. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட கடினமான பாதையில போகும்பொழுது யாராலும் உடனே நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் உடனடியாக அந்த சூழ்நிலையை ஜெபிக்க முடியாது. If you are going through difficult times, if you are not having a prayerful life, you cannot pray in that kind of a situation. அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை என்ற தலைப்பிலே இன்றைக்கு தியானிக்கிறோம். That is why the first verse, Father forgive them, they do not know anything. We are going to meditate it as a topic called the prayerful life of Jesus Christ. முதலாவது நாம அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, இயேசு தேவன் தானே, அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும்? Many of us ask this question. Always we have this question in our mind. Jesus is God. Why must he pray?
you ask this question? அதுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாம நான் அநேகர் குழப்பத்துல உட்கார்ந்திருப்பாங்க. Many are in the confused state that they do not know the answer for that. அதற்கு நான் உங்களுக்கு சரியான பதிலை குறிப்பிட்டாலே ஒழிய இயேசுவுடைய ஜெப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. If I have to clearly clarify you, or else you can't understand the prayerful and the blessing life of Jesus. உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு எதற்கு தியாலஜி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் போதும் என்று சொல்லுவீங்க. Maybe sometimes you may say, I don't want theological studies or doctrinal studies. You tell me what I need to do in my day-to-day life. Please teach me that. You might say that. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை புரிந்து கொள்ள முடியாது. How Jesus Christ was born in this world, if you don't understand that, you cannot know that, or you cannot understand the prayerful life of Jesus. அது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து எதை துறந்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். To understand that, what did Jesus spare in his life and he came into this world? அப்பொழுதுதான் இயேசு ஏன் ஜெபிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். Then only you will understand why Jesus Christ prayed. அப்பொழுதுதான் நீங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று புரியும். Then only you can understand why you are supposed to pray. எந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று புரியும். Then only you can pray according to your situations. அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதனாலே எப்படி பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும் என்கிற ஒரு காரியத்திற்கு நீங்க வர முடியும். Then only by prayerful life you can overcome that difficult situation. You can understand that. இப்படிப்பட்ட மெசேஜ்கள், இப்படிப்பட்ட செய்திகள் வெளி வராததனால, like these type of messages are not being proclaimed, ஜனங்கள் பிரச்சனைக்குள்ள கடந்து போகும் பொழுது, when people are going through trials, tribulations and sufferings, இன்றைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன வார்த்தைன்னு மட்டும் தெரிந்து கொண்டு அதையே வைத்துக் கொண்டு ஓடி விடுகிறார்கள். They wanted to know what is the word blessing for me today, with that and the promise for me today, understanding that for the day, and they go away. ஆனால் அந்த வார்த்தை யார் சொன்னது, எதற்கு சொன்னது, எப்போது சொன்னது என்பதின் நோக்கத்தையோ அறிந்து கொள்ளவோ விரும்புவதில்லை. Why that promise was said or the verse was mentioned, on what occasion it was mentioned, what is the background of it, people don't want to understand that. அப்படி என்றால் இயேசு என்ன செய்தார் என்று குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலை இல்லை. And that means they don't want to understand what Jesus Christ did on the cross. ஆனா இயேசு எனக்கு இன்னைக்கு என்ன செய்வார், அது எனக்கு போதும் என்று நினைக்கிறாங்க. People are thinking that what Jesus Christ will do for me today, that is more than enough for them. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. In that kind of a situation, you cannot find a solution for your problems. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்கிற அந்த ஒரு சத்தியத்தை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். You should understand the truth who Jesus Christ is. அவர் எதை விட்டு கொடுத்து இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand what he left aside and came into this world. சிலர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து அதாவது தெய்வத்துவத்தை விட்டுட்டு வந்தாரு. Many say that Jesus Christ left his divinity and came into this world. சிலர் சொல்லுவாங்க அவர் மனுஷனாவே இல்ல, அவர் ரூபத்திலே இருந்தார் என்று சொல்லுவாங்க. People say that he was not a human being, he was just like a man. அப்படி எல்லாம் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொண்டால் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. If you understand that Jesus was just a figure, then you cannot understand or you cannot get the blessings. அப்படி என்றால் இயேசு எதை துறந்தார்? What did Jesus spare and came into this world? அவர் தெய்வத்துவத்தை துறந்தாரா? Did he spare his divinity? இல்லை. No. இன்னொரு என்ன சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய பண்பு நலன்களை எல்லாம் விட்டுட்டாரு, அவரால அற்புதம் எல்லாம் செய்யவே முடியாது. Many of them say he left aside his attributes and he cannot do his miracles and he cannot perform it. That's what they say. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரமே அவருடைய அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லிடுவாங்க. Some people say that only he is filled by the Holy Spirit he can perform miracles. அதுவும் தவறே. It is wrong also. அப்ப எதுதான் கரெக்ட்? What is correct? அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம பார்ப்போம். To understand this very clearly, you got to read Philippians chapter 2 verse 7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். But made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. இங்கே பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, what you meditate in Philippians chapter 2 from verses 6 to verses 11, இதை நாம தியாலஜில kenosis chapter என்று சொல்லுவோம். In theology this is called as kenosis chapter. இப்ப kenosis என்றால் வெறுமையாக்குதல் என்று பொருள். See, the word kenosis means it is emptying himself. அப்போ தன்னை தானே வெறுமையாக்குதல் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை kenosis.
He made himself nothing or he emptied himself means in Greek it is kenosis. எதை வெறுமையாக்கினார்? What did he empty himself? தன்னுடைய மகிமையை வெறுமையாக்கினார். He emptied his glory. மகிமையை வெறுமையாக்குதுன்னா என்ன அர்த்தம்? What is the meaning that he has to empty his glory? அதாவது தன்னுடைய பண்பு நலன்களை அவர்கிட்ட தான் இருக்கு. All his attributes are there with him. ஆனால் அந்த பண்பு நலன்களை தன்னுடைய சுயத்திற்காக அவர் பயன்படுத்த மாட்டார். All the attributes which he has for his selfishness he will never use it. அதே நேரத்திலே At the same time, ஒரு உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட கோட்பாட்டிற்குள்ளாக எவ்வளவு திறனோடு வாழ்கிறார்களோ அந்த திறனோடு மாத்திரம்தான் அவர் வாழ்வார். however, a human being is living with certain type of laws and limitations. With the same limitations, he will be living as a human being in this world. அப்படி என்றால் That means அவரால himself, சாப்பிடணும்னா அப்பத்தை தனக்கு உண்டு பண்ணி கொள்ள முடியும். he can create food or bread for himself to eat. ஆனா தனக்காக அதை அவர் உருவாக்கி கொள்ள மாட்டார். See, to other people he can do it, for himself he will not do it. அவரால எங்குமே வியாபிக்க முடியும். He can be at any place. ஆனால் அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனால எங்கேயுமே எப்போதும் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதே மாதிரி அவர் ஒரு இடத்துல தான் இருப்பார். He can be at many places, but in the certain place Jesus Christ was only in a single place. அவர் சர்வ வியாபியாக இருந்தாலும் Though he is omnipresent, அவர் எல்லா இடத்திலும் ஒரே டயத்துல காட்சி அளிக்க மாட்டார். he won't be present at many places. He will be at only one place. ஒரு இடத்துல தான் அவரால் இருக்க முடியும். He can be at only one place. ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல வாழ்க ஒரு நாள்ல ஒரு இடத்துல தான் அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. A human being born in this world, he can stay at only one place. He cannot be at all places. அதுதான் மனுஷனுடைய லிமிட்டேஷன். That is the limitation of the human being. அந்த லிமிட்டேஷனோட தான் அவர் இருப்பார். He will be with that limitation only. அப்படி என்றால் Like that, அவர்ட்ட தெய்வத்துவமும் உண்டு, he had divinity, அவருடைய மனிதத்துவமும் உண்டு. he had humanity also. அப்படி என்றால் அது ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்லுவோம். That means that is called as hypostatic union. That means he is 100% divine and 100% human. அப்படியாக மனுஷனாக இந்த உலகத்தில் அவதரித்ததனால, since he came into this world as a human being, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில கடந்து போக முடியுமோ அத்தனை நிலை அவர் கடந்து போகிறார். as a man goes through all the stages, he has to go through all those stages. அவருக்கு அந்த ஒரு மனுஷனுக்கு தாகம் எடுத்து அவருக்கு தாகம் எடுக்கும். If a man gets thirsty, he is also supposed to have ஒரு thirst. மனுஷனுக்கு சோர்வு வந்தால் அவருக்கு சோர்வு வரும். If some person becomes weary, he is also supposed to be weary. ஒரு மனுஷன் வந்து எனக்கு சில காரியங்கள் புரியவில்லை, எனக்கு தெரியாது என்றால் அவருக்கும் சில காரியங்களை புரியாமல் தெரியாமல் இருக்கும். Some persons can't understand, some things he will not be also able to understand. அப்படியாக இயேசு கிறிஸ்துவிட்ட கேக்குறாங்க, இந்த நேரம் பிதாவுக்கு மாத்திரம் தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். Some questions people are asking, he says that I don't know the answer for this, only my Father in heaven knows the answer for this. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அவர் மனிதத்துவமாக பிறந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. When you see all these facts, you can know that he was born as a human being. அப்படி என்றால் அவர் கூட ஒரு காரியத்திற்கும் ஜெபிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான In காரியம். that case, you should understand that Jesus Christ has also got to pray for each and everything. அப்படி என்றால் இன்றைய தலைப்பில் 3 தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். Today we will meditate that in 3 topics about the prayerful life of Jesus Christ. முதல்ல நம்ம முன்னுரையில இயேசு ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோம். First, in the introduction, we saw why Jesus Christ has to pray. அவர் மகிமையை துறந்தார். He let aside his glory. அதனால அவர் எல்லா காரியங்களுக்கும் ஜெபிப்பார். Because he let aside his glory or freed himself, he has to pray for everything. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கும் சர்வ வியாபியாக இருந்ததை நீங்க பார்க்க முடியும். You can see that the resurrected Jesus Christ, he was omnipresent everywhere. பத்மோத்தீவில யோவானுக்கு வெளிப்படும் போது மகிமையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். When Jesus Christ was seen by John the disciple at Patmos, he was seen in his glory. அதே பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், அதாவது கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டார். In the Old Testament, Jesus Christ was seen as the angel of the Lord. நீங்க இதை நன்றாக புரிந்து கொண்டால் மாத்திரமே இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டிலே எப்படியாக உலகத்தில் அவதரித்தார் என்பதை சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். Only if you understand this, then only you can understand how Jesus Christ came into this world in the New Testament as a human being. இன்றைய தலைப்புக்காக Today's topic, 3 விதமாக தியானிப்போம். we will meditate it in 3 topics. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை சொன்னோம். We said about the prayerful life of Jesus Christ. முதல் தலைப்பு, First topic, வேதத்திலே யாரெல்லாம் ஜெபிச்சாங்க? in the scriptures who all prayed. இயேசு. இரண்டாவது தலைப்பு, இயேசு எப்போதெல்லாம் ஜெபிச்சார்?
when did Jesus Christ pray? நாம் இதிலே என்ன தெரிந்து கொள்கிறோம்? What we will understand from his prayer? வேகமாக ஃபர்ஸ்ட் டாபிக் கடந்து போவோம். First topic we will go very soon. இங்க முதல் வசனத்துல வாசிக்கும் போது இயேசு தனக்காக அங்க ஜெபிக்கவில்லை, தன்னை துன்புறுத்தினவர்களை மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறார். Here you see Jesus Christ did not pray for him. He is on the cross, he is being crucified on the cross, but he is praying for the others. அது நம்ம என்ன சொல்லுவோம்? மன்றாட்டு ஜெபம் என்று சொல்வோம். We will say that it is a prayer of intercession. அந்த மன்றாட்டு ஜெபத்தை பிறருக்காக எடுப்போம். This intercessory prayer we will do it for others. அப்படியாக இவர் எத்தனைப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்தார் என்றும், in what type of situation he was doing an intercessory prayer. வேதத்திலே காணப்படுகிற अनेक கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபித்தார்கள் என்று அறியும் பொழுது, when you understand the many vessels in the Bible or the characteristics of the Bible, how they prayed, நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக, இல்ல கணவனா இருந்த மனைவிக்காக, மனைவியா இருந்த கணவருக்காக, உங்களுடைய இல்லாஸ்க்காக, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி ஜெபிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். Only if you could understand that, you can pray for your wife, or the husband for the wife, wife for the husband, for the children, for your in-laws, your friends, and for the world. அப்படியாக ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர்கிட்ட மன்றாடுகிறார். Now Abraham is making an intercessory prayer for his son Ishmael to God. அவர் இந்த இஸ்மவேலை ஆசீர்வதிச்சார் போதும் அப்படி என்று கேட்கிறார். Abraham said that if you bless Ishmael, that is more than enough for me. அது ஆதியாகமம் 17:18ல வாசிக்கிறோம். You can read that in Genesis chapter 17 verses 18. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்றால் ஆம். Did God answer his prayer? Yes, God answered his prayer. இந்த நாள்ல ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்ட ஜெபத்தை தான் பார்க்கிறோம். Today we are seeing all the intercessory prayers which were answered by God, we are seeing today. அவர் சொல்ல பிரகாரமாக இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தார். As God promised, God blessed Ishmael very much. அது நம்ம ஆதியாகமம் 17ல வாசிக்கிறோம். We can read that in Genesis chapter 17. மறுபடியும் ஆபிரகாம் அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்காக ஜெபிக்கிறார். Secondly, Abraham made intercessory prayer for Abimelech the king. அப்படியே அபிமெலேக் ஜெபிச்சதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர்கள் மனைவியும் அவருடைய வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரர்களுக்கும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுகிறார்கள். The family of Ahimelech were barren, but since Abraham prayed, they were all conceived and they gave birth to children. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் பார்க்கும் பொழுது, when you see these two circumstances, ஆபிரகாமுக்கு சாராள் மூலமா என்ன பிள்ளை பிறக்கவே இல்லை. Abraham did not have a child through Sarah. ஆனா அந்த டயத்துல கூட தன்னுடைய இன்னொரு மகனுக்காக ஆசீர்வதிச்சா போகும் என்று ஜெபிக்கிறார். See, he is praying, please bless my other son who is Ishmael. அதே டயத்துல அபிமெலேக்கு என்ற ராஜா கூடிய பிள்ளை மனைவிக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த டயத்துல அவருக்கு சாராளுக்கு இன்னும் பிறக்கவில்லை மகன். At the time when he prayed for the king Ahimelech, Sarah did not have a child, but still he is praying that let the barrenness be removed and let them have children. நாம கூட அப்படிதான், நமக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். It is very important that whether you have it or not, you will have to pray for others. இப்படி எல்லாம் ஜெபித்தால் மாத்திரமே கடினமான சூழ்நிலையிலே நம்மளால ஜெபிக்க முடியும். Only if you pray in that kind of a situation, then during difficult situations you can pray. என்கிட்டே இல்ல பிறர் கடைசி என்னன்னு சொல்லி பொறாமப்பட்டீங்கன்னா அது பிரேயரே கிடையாது. If you say that, if you are having the jealousy that I myself is not having it, you cannot pray for others. அவங்க எப்படினா போட்டு எனக்கு என்ன வந்துச்சு எனக்கே கிடைக்கல. Let them go however they wanted. I did not have it. Let them go whatever, it's not a good attitude. அப்படி என்றால் அந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளியில வரது மிகுந்த. In that situation, if you are going through a worse situation, you cannot come out of it. அப்படியாக மோசே வந்து பார்வோனுக்காக ஜெபிக்கிறார். Now Moses prayed for the Pharaoh. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கார் 400 வருஷமா. Now Pharaoh is torturing the Israelites for 400 years, but Moses is praying for him. ஆனா பார்வோன் சொல்றாரு, நீ தயவு செய்து இந்த வாதை நீங்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கிட்டத்தட்ட 3 முறை சொல்கிறார். 3 times Pharaoh is asking, let all these plagues be removed, and Moses prayed. முதலாவது தவளை நீங்கும்படியாக ஜெபிக்க சொல்றாரு. First, all the frogs to be removed. அது யாத்திராகமம் 8ல வாசிக்கிறோம். We read this in Exodus 8. அப்புறம் வண்டுகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்க சொல்றாரு. All the flies to be removed. மழையும் கல்மழையும் நின்று போகும்படியாக ஜெபிக்க சொல்றாரு. All the hailstones and the storm to be removed. சொன்னபடியாக மோசே மன்றாடுகிறார். Moses prayed and all the plagues stopped. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தர் ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, இருந்தாலும் அவங்க சொல்றாங்க தேவன் தான் அது அவங்களுக்கு அனுமதிக்கிறார். நல்ல புரிஞ்சுங்க. Some people are going through a difficult situation. God is only allowing it. அதாவது தனக்கு எதிராளிகளுக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் அனுமதிக்கிறார் என்று நல்லா நமக்கு தெரியும். We know that God is providing the judgment to all the opponents. அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். In that type of situation also you have to pray for them. அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். You got to pray that they will be delivered from it. இதே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே This is what Jesus Christ did on the cross.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father, forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது They இருக்கிறார்கள். did not know what they are doing. ஹல்லேலூயா. Hallelujah. இதை கேட்டுக்கொண்ட ஜனமே, Beloveds who are listening to this, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? will you pray for those who are persecuting you? அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். Well, definitely when you pray like that, all the difficulties in your problem or the worst situations in your problem will be removed by God. அடுத்தது மோசே அமலேக்கருக்கு எதிராக வந்துட்டாங்க. அந்த டயத்துல அமலேக்கர்களை இஸ்ரவேல் ஜெயிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Now the Amalekites have come against the Israelites. Moses is praying to God that we got to overcome the Amalekites. ஆனா இந்த டயத்துல பார்க்கும்போது அவர் கைகளை தூக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Now you see that in this time Moses is lifting both of his hands and is praying. கைகள் தளரும் போது அவங்க தோத்து போயிடுறாங்க. Whenever his hands are coming down, they are being defeated. அப்படி என்றால் மன்றாட்டு குறையும் போது தோத்து போயிடுறாங்க. That means whenever the intercession is reducing, they are defeated. அதுக்கு உதவி செய்யப்படாக ரெண்டு பேர் கைகளை தூக்கி நிக்கிறாங்க. For helping Moses' hands to be lifted high up, two persons are helping them. அப்படியாக உங்க வீட்டுல உங்க குடும்பத்திலயும் சரி யுத்தமாக பெரும் பிரச்சனை. In your family, there is a big problem going on like a war. அந்த பிரச்சனையில நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களால அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. If you are downtrodden, weary, and you are so much in sorrow, you cannot overcome it. அந்த டயத்துல என்ன செய்யலாம்? What you can do in that type of குடும்பமா situation? கூப்பிட்டு வச்சு அப்பா எங்களால முடியல எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஜெபிக்கலாம் என்று கூப்பிடலாம். Maybe call all the family members. We'll together pray and have intercession to God. அப்படியாக ஜெபிச்சுதான் அவங்க அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. Likewise, only they prayed and they overcame the Amalekites. மற்றுமாக இன்னொரு இடத்துல மோசே ஜெபிக்கிறார். One more place Moses is praying. இந்த இடத்துல பாக்கும்போது தன்னுடைய ஜனங்கள் மிகப்பெரிய குற்றமாக கன்றுக்குட்டியை செஞ்சிடறாங்க. Now, a biggest mistake, a golden calf they have created. அவர் தேவன் கிட்ட 40 நாள் உட்கார்ந்து 10 கற்பனைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக சினாயில ஏறிட்டார். He's on a mountain top of Sinai and he wants to get he was there for 40 days and he wants to get the 10 commandments. ஆனா தன்னுடைய ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டி வந்த ஜனங்க கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. The people, out of so much of difficulty, he has brought them, but they have made a golden calf. அதனால இவர் என்ன அப்படினா ஒளிந்து போட்டு அப்படி சொல்லி நான் விடுற அவங்கள. He did not want them to perish and he did not leave them just aside. உன்னை தேவன் கிட்ட போய் என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, அவங்கள தயவு செய்து மன்னிச்சிருங்கங்கறார். Scribe out my name, please keep them, says Moses. அப்படியே கேட்டுக்கொண்ட தாய் தகப்பனே, Beloveds, father and mother who are listening to it. நீங்க எவ்வளவு மலை மேல் ஏறி ஜெபிக்கிற அனுபவத்தோட கூட இருக்கலாம். You may be having the experience of going up the hill and praying. ஆனா உங்களோட பிள்ளைகளோ உங்களோட சொந்தக்காரங்களோ மிகப்பெரிய தவறு செய்றாங்க. Maybe your children or your relatives are doing the biggest mistakes. ஆனா அந்த டயத்துல அவங்க சபிக்க கூடாது. You should not curse them in that time. அவங்களுக்காக நிச்சயமாக நீங்க மன்றாட வேண்டும். You have to pray an intercession for them. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களால கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்து தேவ தீர்மானம் அவங்க வாழ்க்கை நடக்க முடிஞ்சது. That is why the Israelites could go to Canaan and the fulfillment of God was done because of the intercession prayer. ஆரோன் தான் அங்க தப்பு செய்ததுதான். Aaron did a mistake. ஆனா ஆரோனே ஆண்டவர் மன்னிச்சிட்டார். God forgave Aaron also. அப்படியாக உங்க கூட பிறந்தவங்க மிகப்பெரிய தப்பு செய்தாலும், though your relatives or your own friends have done mistakes, அது தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவமா இருந்தாலும், maybe it is the biggest sin of God, நீங்க மன்றாடி ஜெபிக்க வேண்டும். you have to have an intercessory prayer. அப்படியாக மறுபடியுமாக ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, என்கிட்ட சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மண்ணா நல்லாவே இல்ல அப்படி என்று தேவனுக்கு விரோதமாக மோசே விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. All the people in the desert, they're murmuring against Moses and God, saying we don't have water and we don't have food and they don't like the manna. அப்ப தேவன் அந்த இடத்துல கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி விடுகிறார். God is sending serpents there. இதே மாதிரி நம்ம குடும்பத்துல கூட எவ்வளவு இருந்தாலும் இருக்கு இது இல்ல 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 என்ற சூழ்நிலைகளை கண்டு முறுமுறுக்கிற பிள்ளைகளும் இல்ல கணவன் மனைவி இருக்கலாம், மனைவி மாறி மாறி இருக்கலாம். Maybe in your family also, the husband or the wife or both of them could be murmuring, I don't have this, I don't have that. இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படாம இல்லாததை கண்டு நோக்கி அழுது கொண்டிருக்கலாம். You may be not content with what you have, but you may be crying with some things you don't have. அதனால முறுமுறுப்புகளும் வீண் வார்த்தைகளும் குடும்பத்தில் எழும்பலாம். There will be a lot of murmuring and vain words in the families. அந்த டயத்துல கூட நீங்க என்ன பண்ணணும், மோசேயை போல நீங்க ஜெபிக்க தான் வேண்டும். In that type of a time, a period, you'll have to pray like Moses. அப்ப என்ன சொன்னாரு, வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு அதை நோக்கி பார்க்கும் பொழுது ஜனங்கள் பிழைப்பார்கள் என்றார். Then God said that prepare a bronze serpent, when people look into it they will be saved. ஆனா இதோட முழு ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டில தான் பார்க்க முடிகிறது. All the complete blessings of the bronze serpent, you can see that in the New Testament. அவர் சொல்கிறார்,
சொல்றாரு, வெங்கல சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்படுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். Jesus Christ said, like the bronze serpent was raised in the wilderness, I also will be raised high on the pole. அப்படியாக என்னை நோக்கி பார்ப்பவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். Then he said that whoever looks unto me will be saved. நாம அப்படிதான் இந்த பிள்ளைகளும் சரி, இந்த சூழ்நிலை முறுமுறுக்கிற சூழ்நிலையா இருந்தா கூட ஆண்டவரே உம்மை பார்த்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். Maybe the situation may be a murmuring type of a vain situation, but you will have to look into Jesus and you'll have to come out of that situation. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களால வெளில வர முடிஞ்சிச்சு. The Israelites could come out. இந்த கொள்ளை நோய்ங்கிற கொள்ளை வாதை கூட அது நம்ம சர்ப்பமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். Maybe these plagues or everything, the serpents, you can take it like ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்ன செய்யறது, எப்படி படிக்கிறது, எப்படி வேலைக்கு போறது, ஏன் இப்படி அனுபவித்தான்னு முறுமுறுக்காதீங்க. Don't murmur how I will go to job, how I will study, how I will have a living, how I will have food. Please don't murmur and vain babblings. அவருடைய வாதை நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் இயேசுவை தூக்கி நிறுத்தின வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். If the plague has to be stopped, they'll have to look unto Jesus, who is the bronze serpent who is raised high up. அது வெங்கல சர்ப்பம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டாம், மோசே என்ற மனுஷன் தேவன் கிட்ட போய் மன்றாட வேண்டும். If the bronze serpent has to be raised high, a person called Moses has to go and intercede for you and me. இந்த நாள் கூட அப்படித்தான் நாம ஜெபிக்க வேண்டும். ஜனங்களுக்காக கொள்ளை நோயில பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று மோசேயை போல தான் நாம ஜெபிக்க வேண்டும். Today also, people who are affected because of the pandemic situation will have to pray like Moses to tell them to look into the face of Jesus and come towards Jesus. நிச்சயமாக அவர்கள் விடுதலை கொடுப்பார். Definitely God will deliver them and there will be a freedom in their life. அடுத்து மோசே மிரியாமுக்காக ஜெபிக்கிறார். Nextly, Moses prays for Miriam. மிரியாம் அப்படியாக தன்னுடைய மோசே திருமணம் செய்த மனைவியை மிக ஏளனமாக பேசுறாங்க. She is talking very bad about the wife of Moses. அந்த டயத்துல கூட அவன் குஷ்டரோகம் அடையும் பொழுது ஆண்டவரே அவளை சுகப்படுத்தும் என்று மோசே ஜெபிக்கும் போது அவர் சுகம் பெற்றுக் கொள்கிறார். When she was found with leprosy, Moses prayed for his sister Miriam and God healed her. அப்படியே அவங்க குடும்பத்துக்குள்ள இல்லாஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். Maybe there is a problems because of the in-laws in your family. அதனால அவங்க இந்த மாதிரி கணவரை சொல்லிட்டாரு, மனைவியை சொல்லிட்டாரு, பிள்ளைகளை இப்படி பேசிட்டாங்கன்னு அவங்ககிட்ட கோபிச்சு கொள்ளாதீங்க. Do not have anger over them saying that they spoke about my husband, my children and everything, and don't have a grief against them. ஆனா அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். When they go through trials and tribulations, please pray for them. அடுத்து சாமுவேல் கூட அந்த மாதிரி ஜெபிக்கிறாரு. Samuel also prayed in the scriptures. எதற்காக ஜெபிக்கிறாரு? பெலிஸ்தருக்கு விரோதமாக வருகிறாங்க. அந்த டயத்துல இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் மன்றாடி ஒருமித்து வாருங்க என்று சொல்லி ஜெபிக்க சொல்கிறார். Now he is calling all the Israelites, prophet Samuel is calling them because the Philistines are coming against them. Come everybody towards God and you will intercede and pray to God. அப்படியாக எலியாவும் சரி, எலிஷாவும் சரி, எலியா, எலிசா என்று அநேகர் ஜெபிக்கிறாங்க. Also we see in the scriptures Elijah and Elisha, everybody prayed. எல்லாரும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பலரை ஆசீர்வதிக்கிறார், மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்புறார். Many of the prayers God answered and those who are dead he brought them alive. இந்த இடத்துல நம்ம அடுத்த டாபிக்காக போகிறோம். என்ன என்று பார்க்கும் பொழுது இயேசு ஜெபித்த ஜெபம். Firstly, we completed all those who prayed in the scriptures and how they got the answer from God. And secondly, what is the prayer that Jesus prayed? அந்த தலைப்புக்குள்ள கடந்து போவோம். We'll go into the second topic. What is Jesus' prayer? The prayer life of Jesus Christ. The prayer life of Jesus Christ. அவர் எப்பொழுதெல்லாம் ஜெபத்தை ஏறெடுத்தார்? When all did Jesus Christ pray? முதலாவது இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But first it is said that Jesus Christ prayed when he took baptism. அது லூக்கா 3 அதிகாரத்திலே 21 22 வசனத்திலே வாசிக்கிறோம். We read that in Luke's Gospel chapter 3 21 and 22. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அப்படினு இருக்கிறது. It is mentioned that when he was praying. அப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே என்ன நடந்தது? ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. The Holy Spirit came as a dove and there was a sound from the above heaven. என்ன சத்தம் வந்தது? What was the sound? படிப்போமா? Let us read that. லூக்கா 3 அதிகாரம் 22 வசனத்தில் அது காணப்படுகிறது. Let us read Luke's Gospel chapter 3 verse 22. 21 வாசிப்போம். Let's read from 21 onwards. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. When all the people were being baptized, Jesus was baptized too and he was praying. Heaven was opened. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். And the Holy Spirit descended on him in bodily form like a dove. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி A voice came from heaven. நீ என்னுடைய நேசகுமாரன் உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. You are my son whom I love. With you I am well pleased. அப்ப இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லி எதற்காக ஜெபித்தார் என்று தெரியவில்லை. We don't know what was the purpose of Jesus' prayer. ஆனால்
எதை சொல்லி ஜெபித்திருப்பார் என்று நாமளாக புரிந்து கொள்ள We should வேண்டும். understand why he would have prayed. பரலோகத்திலிருந்து ஒரு பிதா சத்தமிடுகிறார். Now the Father from heaven is talking. நீ என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கே என்று உரைக்கிறார். He is saying from heaven, the Father, you are my son whom I love, with whom I am well pleased. அதாவது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சியை சொல்லுகிறார். Now here the Father God is giving a testimony about Jesus Christ. என்ன டெஸ்டிமனி என்று பார்க்கும் பொழுது நீ என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமா இருக்கிறேங்கிறது அந்த சாட்சி. What is the testimony he is giving here is, you are my son whom I love, with you I am well pleased. அப்படி என்றால் இயேசு என்ன ஜெபிச்சிருப்பார்? பிதாவே என்னை சாட்சியாக நிறுத்தும், உம்முடைய சாட்சியை வெளிப்படுத்தும் என்று ஜெபித்திருப்பார். Maybe Jesus Christ would have prayed, Lord, keep me as a testimony and I should be a witness unto you. நம் ஒவ்வொருடைய ஜெபமும் அதுவாக தான் இருக்க வேண்டும். முதலாவது, Firstly, we should have this kind of a prayer that's stating that I should be a testimony and I should be a witness unto God. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய முதல் ஜெபமாக இருக்க The வேண்டும். first prayer should be that your life should be a life of testimony. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கை சாட்சியாகத்தான் இருக்க வேண்டும். Your children's life and your husband's life should be a life of testimony unto Christ. நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து என்னுடைய பிரிய குமாரனே குமாரத்தியே என்று நம்மளை அழைக்க வேண்டும். The God has to see and say that you are my beloved son and my beloved daughter. அப்பொழுதுதான் தேவ தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். Then only God's plan will be fulfilled in your life. இயேசு கிறிஸ்துவோட ஊழிய வாழ்க்கை யோர்தானிலே தொடங்கியது. The ministerial life of Jesus started at the river Jordan. அது ஜெபத்திலே தொடங்கியது. It was started in a prayer. அப்பொழுது அவர் வயது 30. His age was 30 years old. அவருடைய உலகத்திலே அவர் செய்த அந்த ஊழிய வாழ்க்கை எருசலேமிலே நிறைவு பெற்றது. His ministerial life completed at Jerusalem. அது சிலுவையிலே நிறைவு பெற்றது. It was completed in the crucifixion of the அதை cross. ஜெபத்திலே அவர் முடித்தார். He also completed his ministerial earthly life in prayer. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். Each and everybody of our life should be the same. நீங்க இயேசுவை ஏற்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே ஆரம்பித்த ஜெபம், The prayer which you started when you accepted Jesus Christ as your personal savior. நீங்க உங்களுடைய ஜீவனை தேவனுடைய கரத்திலே விடும் வரைக்கும் தொடர வேண்டும். It should continue till you put forth your life or give your life or soul unto Jesus. The last night it should happen. அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தால், If you have this kind of an habit, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். any problems you face, you can overcome it. இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். Jesus Christ overcame Satan on the cross. நம்ம பிசாசை ஜெயம் எடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I are called to overcome Satan and you have to perish him. ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து நம்ம முன்பாக இருக்கிறார். The God who has become victorious, Jesus Christ is ahead of us. இதை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளே, Oh beloveds who are listening to this, உங்க ஜெப வாழ்க்கையை கூட்டுங்கள். increase your prayer life. எந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்க. In any situation, you'll have to have a life of prayer. அடுத்தது நம்ம வாசிப்போம். Nextly, we will read. எப்பொழுது அவர் ஜெபித்தார் என்றால், When did Jesus pray? இரவெல்லாம் ஜெபித்தார். He prayed all through the night. எதற்கு? Why? தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்க போகிற அப்போஸ்தலர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள. To understand and know who are the apostles who are going to be with him in the ministry, to understand that and to know that, he prayed all through the night. நான் உங்ககிட்ட சொன்னேன், That's why I said to you, ஏன் இயேசு கிறிஸ்து தெய்வம் ஆயிற்று, அவருக்கு தான் யாரை எடுத்துக்கொள்ள போறான்னு தெரியுமே. you might be thinking that Jesus Christ is God. He knows that whom he is going to select, and why should he pray? You might be asking this நான் question. சொன்னேன், அவர் மகிமையை துறந்து வந்திருக்கிறார் என்று. I told that he put aside and left aside his glory and he came as a human being, though he was divine. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஜெபிப்பதை போலத்தான் அவர் ஜெபிக்கிறார். When a person is taking an important decision in his life as a human being, he is also doing the prayer of Jesus Christ as a human. அது லூக்கா 6 அதிகாரத்திலே 12-13 வசனத்திலே இருக்கிறது. It is mentioned in Luke's Gospel chapter 6 verses 12 and 13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். One of those days Jesus went to the mountain to pray and spent the night praying to God. பொழுது விழுந்த போது அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். When morning came, he called his disciples to him and chose 12 of them, whom he also designated as apostles. நீங்க எதை செய்ய வேண்டும் என்றாலும், Whatever you are going to do, தயவு செய்து ஜெபிக்காமல் முடிவு எடுக்காதீங்க. don't take any decisions without praying to God. அப்படி ஜெபித்து நீங்க முடிவு எடுக்கும் பொழுது, When you take the decision after praying to God, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். he selected the 12 apostles, Jesus Christ. அதுல ஒருத்தர் காட்டி கொடுக்கறவனா தான் இருக்கிறார். You know that one of the person whom was an apostle betrayed Jesus. மிச்ச பேரு பேதுருவை பார்த்து அவசரமா பேசுறவனா தான் இருக்கிறான். You can see that Peter is a person who talks quickly. யாக்கோபு யோவானும் ரொம்ப கோபக்காரங்கள. Jacob, Jacob
யாக்கோபும் யோவானும் James and John were always men of anger. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஜியோலைட் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவர் இருக்கிறார். Oh, there was a terrorist group called Zealite also with him. ஆனா இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிதா அறிவுறுத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறார். Now he is selecting these people. Why? The Father God is showing that these are the selected ones and he is selecting them. அதே டயத்துல நீங்க பாக்கும்போது யூதாஸ் கரித்து அவரை காட்டி கொடுக்கும்போது அவர் மிகுந்த மனதுக்கம் அடைகிறார். See, when Judas betrayed Jesus, Jesus was in great agony in his heart. அவர் ஒரு டயத்துல சொல்றாரு இப்படி பிறவாமல் இருந்தாலும் நல்லா இருக்குமே என்று. At a certain time he says that if this child was not born, Judas Iscariot was not born, it would have been better. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இயேசுக்கு தான் முன்னாடியே தெரியுமே அவர் தான் யூதாஸா காட்டி கொடுப்பாருன்னு, அவர் ஏன் பிறவா இருக்குன்னு சொல்றாங்க, எங்களுக்கு புரியலையேங்கறாங்க. People are asking, Jesus knew that Jesus Iscariot is going to betray him, and now Jesus also knew Jesus knew that he will betray him at a certain stage, and he is also praying, and if he is not born, it would have been better. What is this? It is conflicting. People think likewise. அதான் நான் சொன்னேன், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போவாரோ அந்த சூழ்நிலையில அவர் கடந்து போக வேண்டும். ஏன்னா மனுஷனாக அவதரித்திருக்கிறார். Since he came in the human form, he is in humanity. That is why he has to go through the human problems and human positions. உங்க கூட இருக்கிற ஒரு friend எல்லாம் உங்க கூட சாப்பிட்டு இருக்காங்க, அவன் உங்களை வந்து காட்டி கொடுத்தாரு, உங்களுக்கு விரோதமாக செய்தா நீங்க எவ்வளவு துக்கப்படுவீங்க? If a friend who is eating with you, who is every time with you, if he is going to betray you, how you will feel? அந்த ஃபீலிங் தான் அவருக்கு வந்துச்சு. The same feeling Jesus had in his mind. அதான் அவர் சொல்றார், நம்ம பாடுபட்டது போல எல்லா பாடுகளும் பட்டிருக்கிறார். That is why the scripture says that how you are going through persecutions, tribulations and sufferings, in the same manner as a human being, Jesus went through all these tribulations. அதனால நம்ம பாடுபடுகிற நமக்கு நம்முடைய பாடு என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். That is why when you are going through trials, tribulations and sufferings, he knows very well what type of a trial and tribulation you are going through. அதனால நீங்க நல்ல ஒன்று புரிஞ்சுக்க, எதை செய்தா தயவு செய்து அவர்ட்ட போய் கேட்டு செய்யுங்க. That is why when you are going to take any decision or when you are going to do anything, go and ask unto him in prayer and do it. அந்த நடக்க போற காரியங்கள் ஈஸியா இருக்கும், இல்ல கஷ்டமா இருக்கலாம். Maybe it could have been an easy thing or it could have been a tough thing. ஆனா அந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி விடுவார். But in all these situations, God will lead you. அப்படிதான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நடத்தினார். That is how the Father God led Jesus Christ. இயேசு கிறிஸ்து நான் பிதா ஒண்ணா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. Jesus Christ said, I and the Father are the same. அதே போல நீ என்னோட ஒண்ணா இருக்கணும், அப்படி நீங்க பிதாவோட ஒண்ணா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. Then you said you should be with me, you should abide in me, then you will abide with the Father. அப்படி நீங்க ஒண்ணா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், if you abide with him, நீங்க அவர்ட்ட கேட்காம ஏதாவது செய்வீங்களா? will you do anything without asking your Father? அதேதான் நாங்க சொல்றோம். That is what we are saying. அதுதான் அங்க அவர் ஜெபிக்கிறார். That is why he is praying there. புரியுதுங்களா? நல்ல புரியுது உங்களுக்கு? Now you can understand very clearly. அப்படியாக இரவு முழுதும் ஜெபித்து 12 சீஷர்களை 12 அப்போஸ்தலர்களை பெயரிட்டு விட்டார். All the 12 disciples or the apostles were selected after he did a great prayer in the night before. அடுத்து எங்க ஜெபித்தார்? Nextly, where did he pray? அவர் மறுரூபம் ஆவதற்கு முன்பாக ஜெபித்தார். Before transfiguration, he prayed. அது லூக்கா 9 அதிகாரம் 28 29. Luke's Gospel chapter 9 verses 28 and 29. இந்த வார்த்தைகள் அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலை மேல் ஏறினார். About 8 days after Jesus said this, he took Peter, John and James with him and went up onto the mountain to pray. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. As he was praying, the appearance of his face changed and his clothes became as bright as a flash of lightning. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடன் சம்பாஷணை பண்ணி, 2 men, Moses and Elijah, appeared in glorious splendor talking with Jesus. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். They spoke about his departure which he was about to bring to fulfillment at Jerusalem. இதுல அநேகருக்கு பல கேள்விகள். Many of them have a lot of questions here. இது ஏன் மறுரூபம் ஆகணும்? Why he has to transfigure here? இதுல என்னதான் நம்ம தெரிந்து கொள்கிறோம்? What you will understand from this transfiguration? அவர் இந்த இடத்துல மறுரூபங்க அவர் மகிமையை காண்பித்தார், கொஞ்சம் மகிமை. Here the transfiguration means he showed a little bit of his glory. அவருடைய முழு மகிமையை காண்பிக்கல. He never showed the complete glory of Christ. யாரு காமிச்சாரு? To whom did he show? அவருடைய இன்னர் சர்க்கிளுக்கு. To the inner circle disciples. யாக்கோபு, யோவான், பேதுருக்கு. James, John and Peter. புரியுதுங்களா? You understand? அப்போ இயேசு மகிமையை திறந்துட்டு வந்தாரு. Jesus left aside his glory and came into this world. ஆனா அவர் சொல்றாரு, but he says here,
நான் மகிமையோடு திரும்பி வருவேன். I will come with glory once again. அப்படி என்று சொல்லி தன் சீஷர்கிட்ட சொல்றாரு. He's telling his disciples that I will come back in glory. அந்த மகிமையோடைய 1% காமிக்கிறார். He's just showing 1% of that glory and the Mount of Transfiguration. அவர் மகிமை விட்டு திறந்து வந்தாருங்கிறது ஒரு அடையாளமா இருக்கா உங்களுக்கு? This is an example that he left aside his glory and came into this world. It's an example. அதான் சொல்றோம், மகிமையை தான் திறந்தாரே ஒழிய அவருடைய தெய்வத்துவத்தை திறக்கவில்லை. He let aside his glory only, but he never let aside his divinity and he came into this world. அந்த மகிமையில வெளிப்படும் பொழுது மோசேயும் கூட எலியாவும் அங்க வராங்க. When he is being seen in his glory, there is Moses and Elijah also with him. அவர் எதுக்கு வராங்க? Why Moses and Elijah are there? அவர் நிறைவேற்ற போகிற அவர் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். They spoke about his departure, which he was about to bring to the fulfillment at Jerusalem. They were speaking. எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை குறித்து 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். Why Jesus Christ was sent into this world? All the 3 of them, Moses, Elijah, and Jesus, are discussing. அப்படியாக நாம கூட We also தேவனுடைய மகிமை என்ன என்பதை புரிந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க you வேண்டும். should understand what is the glory of God, and then you should pray unto God. அந்த மகிமைக்குள்ளாக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். In that glory, He has called you and me. அந்த மகிமை நீங்க படுகிற பாடுக்கு கொஞ்சம் கூட இணையானது அல்ல. Whatever the tribulations you are going through, it is not equivalent to the single percentage of the glory of God. அதனால நீங்க இந்த பிரச்சனை நினைச்சு துக்கப்பட்டு இருக்கிறாதீங்க. Don't have sorrowness in your heart about the problems you are going through. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமைக்குள்ளாக என்னை அழைத்திருக்கிறார். He has called me into God's Jesus Christ glory. அந்த மகிமை பரலோகத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. That glory has been kept for me in heaven. அதற்காக என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். He is preparing me for that. என்னோட குடும்பத்தை தயார் செய்து He கொண்டிருக்கிறார். is preparing my family. அந்த மகிமைக்குள்ளாகத்தான் என்னுடைய பிள்ளைகளும் நாங்களும் கடந்து போக வேண்டும். We have to go through that glory, my whole family, my children, my family, everybody. அதனால இந்த உலகம் கொடுக்கிற மகிமையை நினைச்சு வருத்தப்பட்டுட்டோ கொடுக்கல என்று வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதீங்க. Don't have bitterness and sorrow because this world is not giving you any glory. ஏன் என்று கேட்கிறேன், ஏன் என்று சொல்கிறேன். Why I am saying this? இயேசு கிறிஸ்து கிட்ட to Jesus Christ, ஒரு தாய் வந்து கேக்குறாங்க. a lady, a mother is coming and asking, நீ உங்க ராஜ்யத்தில் வரும்போது வலது பக்கத்துக்கு இடது பக்கம் ஏன் புள்ள தான் வந்து இருக்கணும்? when you come in your glory, on the left hand and on the right hand, my children should be there. The mother is saying, இப்படி தாய் தகப்பன் இப்படிதான். the father and mother will be like that. தம் புள்ள மகிமையா இருக்கணும். My children should be in glory. இந்த உலகத்துல In this world, எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். everything they should get. மத்த பிள்ளைங்களோட என் புள்ள தான் புள்ள நல்லா இருக்கணும். Comparing to other children, my kids should be best. அதாவது இது அவிசுவாசி இல்ல, விசுவாசி கூட அப்படிதான் இருக்காங்க. Not only the unbelievers, the believers are also like this. சபையில போயிட்டீங்கன்னா If you go to the church, என் புள்ள தான் ஃப்ரண்ட்ல வரணும். only my child has to go to the front. என் புள்ள தான் எல்லாத்தையும் செய்யணும். My child has to do everything. எல்லாரும் என் புள்ளைய தான் ஓஹோன்னு புகழணும். Everybody has to give glory and praise to my child only. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த உலகத்துல மகிமை பெற்றுக்கொண்டால் போதும்னு நினைக்கிறீங்க. You are thinking that you will get the glory in this world and that is sufficient for you. அதே செல்ஃபிஷ் புத்தி பிள்ளைக்கு வந்துருது. That same selfishness and the selfish attitude comes to the child. இதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. God did not call you and me. உங்களுடைய பிரேயர் தயவு செய்து மாத்திக் கொள்ளுங்கள். Please change your prayer. தேவ மகிமையை பிள்ளைகள் அடைய வேண்டும். Your kids should attain God's glory. அந்த மகிமைக்குள்ளாக தான் அவன் கடந்து போக வேண்டும். They have to go through the God's glory only. அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் உயர்த்தி விடுவார். If you give what they are supposed to have as the God's glory, immediately God will uplift them and give His glory unto you. அந்த டயத்துல அந்த பிள்ளைக்கு போட்டி, பொறாமை, கோபம் எதுவுமே வராது. In that type of situation, the children and the kids will not have competition, anger, bitterness, envy. Nothing will be amongst the children. அப்ப இதுவரை 3 ஜெபத்தை பார்த்தோம். Now we saw 3 prayers of Jesus Christ ஞானஸ்நானத்தின் பொழுது, during baptism, அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, He selected the apostles, மறுரூபம் அடையும் பொழுது, when He was transfigured. அடுத்து மிக முக்கியமானது important prayer we are going to see. பேதுருவுக்காக ஜெபிக்கிறார். He is praying for Peter, his disciple. சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக, before he is going to be crucified on the cross, கெத்செமனே தோட்டத்துல வந்துறாங்க. they came to the garden of Gethsemane. ஆனா அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. Those people around him never knew what was going to happen. எப்போதும் போல கெத்செமனே வந்திருக்கோம், எப்போதும் போல ஜெபிக்க வந்திருக்கோம். As usual, we have come to Gethsemane and we are going to pray. They are thinking in that manner. ஏன்னா அவங்க கெத்செமனேல ஜெபிக்கிறது அவங்களுக்கு வழக்கம்.
It is the usual practice that they pray at Garden of Gethsemane. அதுக்காக தான் வந்து காட்டி கொடுத்த யூதாஸ்க்கு நல்லா தெரியும் அவங்க எங்க போவாங்கன்னு. That is why the betrayer Judas Iscariot knew very well where they will go. அப்படிதான் நாம நினைப்போம், இப்படிதானே இருக்கிறோம், இங்க இப்படிதான் போறோம், ஸ்கூலுக்கு எப்போதும் போற ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு எப்படி போறேன் காலேஜுக்கு போறேன், வேலைக்கு போகும்போது எப்படி போறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. Maybe you might thinking in your mind, I am as usual going to the college, as usual I am going to the school, as usual I am going to the work, or as usual I am going for any of my walk. ஆனா அந்த இடத்துல உங்களை சோதிக்கும்படியாக பிசாசு தயாரா இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சு கொள்கிறதே. You don't understand that the Satan is waiting for you to despise you. அதுதான் பேதுருக்கு நடந்தது. That is what happened there. அதை அறிந்த இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக ஜெபிக்கிறார். Jesus knew about this. It will happen for Peter. Jesus prayed for Peter. அது லூக்கா 22:31-32ல வாசிக்கிறோம். You read this in Luke's Gospel chapter 22 verses 31 and 32. பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுல்லானினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடமிடுகிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Simon, Simon, Satan has asked to sift you as wheat. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். But I pray for you, Simon, that your faith may not fail, and when you have turned back, strengthen your brothers. அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் உன்னை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். But he replied, Lord, I am ready to go with you to prison and to death. அவர் அவனை நோக்கி பேதுருவே, Jesus answered, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். Jesus answered, verse 34, I tell you, Peter, before the rooster crows today, you will deny 3 times that you know me. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Imagine சர்வத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொல்றாரு, Jesus Christ, who is an omnipotent God, பிசாசு உன்னை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டான். the Satan has asked the permission to deceive you. அப்படி என்றால் நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் தேவன் அனுமதிக்காமலால் வருவது இல்லை. Whatever the problem comes to you, if God is not allowing, it will not come to you. இப்ப வந்திருக்கிற பெரிய கொள்ளை நோய் தேவன் அனுமதிக்காமல் வரவில்லை. Without the permission of God, the pandemic situation which you are going through, it is not happening. நாம போய் கொண்ட கடினமான சூழ்நிலை தேவன் அனுமதிக்காம வரவில்லை. Without God's permission, the difficult path with which you are going, it is not possible. அப்ப இந்த சூழ்நிலையில in this kind of a condition, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலதுபுறத்தில் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். now Jesus Christ is interceding for us at the right hand of God the Father. அப்படியாக அந்த இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக இங்க மன்றாடுகிறார். Here Jesus Christ also interceded and prayed for Peter also. பேதுருவுக்காக மாத்திரமல்ல, நமக்காக இன்றைக்கு மன்றாடி கொண்டிருக்கிறார். Not only for Peter, but for you and for me, he is interceding at the right hand of Father God. எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, whenever the Holy Spirit is showing you all these things, அதாவது பிரச்சனைக்குள்ள கடந்து போவீங்க என்பது ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தி விடுவார். the Holy Spirit will definitely tell you that you will go through trials and tribulations. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது, மிகுந்த கஷ்டமான ஒரு காரியம், அது உணர்த்தாமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக உணர்த்துவார். The Holy Spirit will definitely show you and tell you that you are going to go through a difficult situation. எப்பொழுதும் நீங்க ஜெபிக்கிறவராக இருந்தால், வேத வாசிக்கிறவராக இருந்தால், if you are having a prayerful life and reading the scriptures and doctrines regularly, தரிசனத்தின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படுத்தி விடுவார். through visions he will show you. அப்போ அந்த டயத்துல நீங்க என்னுடைய பலத்துல நான் இருந்துருவேன், என்னுடைய பலத்துல இருந்துருவேன் என்று இருக்காதீங்க. Don't be saying that I will be with my own strength and with my own power I can overcome it. Don't say that. ஏனென்றால் why, you know, விழுந்து போன சாத்தான், the Satan was fallen down. அது ஒரு தூதன். It is a angel who was backslidden and he fall. அந்த தூதனுக்கு நம்மளை விட உடல்ல பலம் அதிகம். The angel, he has power and strength more than us. அவனை நம்முடைய மாம்சத்துல போராடி ஜெயிக்க முடியாது. You cannot overcome the Satan with your own flesh and with your body. தேவனுடைய துணையோடும் ஆவியின் அபிஷேகத்தோட தான் அவனை ஜெயிக்க முடியும். Only you can overcome him with the help of God and the help of the Holy Spirit. அத இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொன்னார், இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தாலும் போகாது. That is why Jesus Christ mentioned that these type of Satan or the devil will not go away without fasting and prayer. புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும் பேதுரு? What Peter should have said, ஆண்டவரே தயவு செய்து நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அவரோட நானும் ஜெபம் பண்ணேன்னு இறங்கி இருக்கணும். Peter should have said, okay God, I will also pray with you, and he should have entered with Jesus Christ. அப்படி இல்ல, நான் அங்கே உங்களுக்கு பின்னாடி வருவேன், சாவுக்கு நான் ரெடிங்கிறார். But Peter says that I will come behind you and until death I will be with you. அது காரணம் என்ன? What is the reason? அவன் கிட்ட காணப்பட்ட பெருமை. It is the pride which Peter had in him. ஏன் பெருமை வந்துச்சு? Why did pride come into him? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கேக்குறாங்க, உலகத்துல எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க.
Jesus Christ is asking Peter what people are calling Jesus. ஒவ்வொருத்தர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, Some say that you are the prophet. அப்படியாக நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. He is asking his disciples what you are saying. நீ கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். Peter is correctly saying you are Christ, the son of the God. அப்பொழுது அவர் நினைக்கிறார் இது உன் பிதா வெளிப்படுத்துறான்னு சொல்லிறார். Now Jesus saying that you did not know it, the Father revealed it to you, that is why you say this. அப்பா பிதா நமக்கு சொல்றாரு, இப்ப 12 பேரை விட்டு 12 பேர்ல எனக்கு மட்டும் சொன்னாரு. He is saying that the Father is not revealing to the 11 others, but to me he has revealed. Peter is having this pride. அந்த பெருமையில அவர் இருக்கிறார். With this proudful attitude Peter is there. நீங்க எப்போதெல்லாம் என்னால செய்ய முடியும், நான் செஞ்சிடுவேன், இது எனக்கு முடியும், ஏன் பலன் நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க சொந்த பலத்திலையும் பெருமையில நிக்கிறீங்க. Whenever you say that I can do this, that, in that time you are sticking to your own self power and strength. அப்படிதான் இந்த உலகம் இருந்துச்சு. The world was in that kind of a situation. இன்றைக்கு ஆண்டவர் தலைகீழாக மாட்டிக் கொண்டிருக்கிறார். God is making it upside down today. தேவனால எதையாவது செய்ய முடியும் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். God is showing that he can do anything and whatever is possible by him, he is doing it. இந்த சூழ்நிலை இருக்கிற நாம கூட In this kind of a situation we are going through, நாம பேதுருவை போல இருக்க கூடாது. we shouldn't be like Peter. ஆண்டவரே அப்படியே சாத்தான் அனுமதி பெற்றுக்கொண்டால் ஆண்டவரே அதை ஜெயம் எடுக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கள், நானும் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். If Satan has got the permission from you, what you should say, okay Lord, whatever the Satan is tempting, I will definitely go through this and overcome it through the prayers. You'll have to say that. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும் பொழுது, when our children are going through these type of situations, நீங்கள் இயேசு கிறிஸ்து ஜெபித்த மாதிரி தான் ஜெபிக்க வேண்டும். you should pray like Jesus Christ prayed. நீ பலப்பட்ட பிறகு பிறரை பலப்படுத்து. When you are strengthened, you'll have to strengthen others. அவர்கள் அப்படித்தான் வருவாங்க. Then only they will be strengthened. அவங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது கஷ்டத்துல போய் கொண்டிருக்கலாம். Maybe they are going through a difficult situation. அந்த சிச்சுவேஷன் நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? In that type of a difficult situation, how you will have to pray? இதை அவர்களை ஜெயித்து, they will have to overcome this. அவர்களை போல கஷ்டப்படுவதற்கு போய் அவர் ஊழியம் செய்ய வேண்டும். Those who are going through difficult situations like them, they will have to go and do the ministry for them. அவர்களை பலப்படுத்த வேண்டும். They will have to strengthen them. பேதுருக்கு அது நடந்தது. This happened for Peter. பேதுரு எல்லாரையும் அவர் பலப்பட்ட பிறகு அநேகரை பலப்படுத்தினார். After Peter was strengthened, he went and strengthened many others. அவருடைய ஊழியங்களை அப்போஸ்தலர் 9 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். You can see the ministerial life of Peter in Acts 9 chapter till. அதே பேதுரு 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை அருமையாக விளக்கி காண்பிப்பார். In Acts chapter 1 and 2, Peter beautifully describes his ministry. பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கான்னு அவரே சொல்வார். He himself is writing in the epistle that the Satan is like a sovereign lion. ஏன்னா அவர் அதுக்கு பாதிக்கப்பட்டு போனாரு. Because he was also devoured by the leaven. அதுக்கப்புறம் ஜெயிச்சு வெளில வந்தார். Then he overcame it and came out of it. அதனால நம்ம பிள்ளைகள் அப்படி உள்ள போயிட்டு வரும் பொழுது, when our children also go through this situation and come out, தன்னை போல கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன ஏது எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நல்லா தெரிஞ்சிரும். Then when they overcome that situation, our children, they know how to pray for others, how to strengthen others and how to uplift others. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் நடந்தது. That is what will happen to you and to me. அநேக டைம் நாமளும் இப்படியாக சோதிக்கப்பட்டோம். Many of the times you are tempted. நாம கூட சில டைம் விழுந்து தோத்து போய்ட்டோம். Many of the times you have fallen as a failure. ஆனா நான் கை விடல ஆண்டவர். God never let us aside. பேதுரு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினோனே தூக்கிட்டார். Like Peter, when we were convicted and when we came to God lifted us up. நம்ம ஆண்டவர் அருமையாக ஊழியத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is utilizing us beautifully in the ministry. அப்படியே நிச்சயமா உங்களையும் பயன்படுத்துவார். God will also utilize you and your children and your family in the ministry. இதுவரை 4 முடித்திருக்கிறோம். We have finished 4. அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். Finally, before Jesus had a lot of prayers. We are just giving you the 5 prayers just for the meditation purpose. And 5th, before Jesus Christ was crucified on the cross, he prayed at Gethsemane. அது கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த ஜெபத்தை நீங்க நன்றாக அறிவீர்கள். You know very well the prayer what Jesus prayed in the Garden of Gethsemane. அது சமர்ப்பிக்கிற ஜெபம். It is a prayer of submission. அது லூக்கா 29 அதிகாரம் 39 ல 40 வரை காணப்படுகிறது. In Luke's Gospel chapter Luke's Gospel 29 அதிகாரம் 39 ல இருந்து it is mentioned in Luke's Gospel 22 yes 22 chapter 39 on verses 39 on 39 to 46 39 to 46 அந்த இடத்துல 3 முறை இயேசு ஜெபிக்கிறார். Jesus prayed 3 times. அவன் இந்த பாத்திரம் நீங்க கூடுமென்றால் நீங்க விடுங்க என்று ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறாரு. He says that if the cup is removed from me, let it be removed. அப்படி என்றால் இப்படி மரிக்கணும் என்னால முடியல, இந்த மாம்சத்துல என்னால செய்ய முடியல அப்படி என்று அங்கலாய்க்கிறார். He is saying that in his flesh I couldn't overcome this tribulation. உலகத்தின் முழு பாவத்தை சுமக்க முடிய அளவுக்கு அவருடைய உடல் ரீதியாக அவர் தயாரா இல்ல.
He is not prepared in his body that he could take all the sins of the old world. அந்த டயத்துல அவர் அர்ப்பணித்து இது உம்முடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று சொல்லி He முடிக்கிறார். is completely surrendering, submitting himself and telling to the Father God, let your will be done, Father. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். Now, what the Father God did is, he is sending an angel and he is strengthening him. இந்த நாள்ல கூட கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளே, Dear beloved ones who are listening today, நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனையை உங்களால சந்திக்க முடியல. the problems which you are going through, you cannot have a solution for it. நாலா பக்கமும் அடி வாங்குறோம். On all four sides you are banged on. எதை செய்யணும்னு நினைச்சாலும் ஒண்ணும் முடியாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறோம். Whatever you wanted to do, you are stuck, you couldn't do anything. அந்த டயத்துல என்னதான் செய்யறது? In that type of a time, what you can do? இதை தாண்டி தான் இதுக்குள்ள போய் தான் வெளில வரணும் என்பது தேவ திட்டம். The God's plan or His will is that you have to go through this type of a situation. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஷார்ட்கட்ல வந்துடணும்னு நினைக்கிறோம். But what we are thinking, we wanted to come out of the shortcut. உடனே பதில் கிடைச்சணும். Immediately I should get the அது answer. உள்ளே போய் அதை அனுபவித்து வெளியிலே வந்து அது முழு ஆசீர்வாதத்தை வாங்க ரெடியா இல்ல. We are not ready to go through the problems and overcome the trials and to get the blessings. We are not prepared for நம்முடைய it. ஆத்துமா இங்க கிடைச்சாதா இப்ப கிடைக்கிறாதா எப்படியாவது வெளில வந்துட மட்டும் துடிக்குது. Our soul is saying, won't I come out here? Won't I get it here? Won't I have this? You are just having a great desire in your heart. அதேதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. That is the same situation Jesus went. ஏனென்றால் அவரும் மனிதனாக வெளிப்பட்டவர். Why he had the situation? Because he was a human being. அப்ப எப்படி அவர் ஜெயிச்சாரு? How he overcome it? ஆண்டவர் பிதாவுக்கு தன்னை சமர்ப்பித்தார். He surrendered and submitted himself to Father God. இந்த பாத்திரம் நான் அனுபவித்த வழியே இது கடந்து போகாது, அதனால் இதுக்கு இந்த பாத்திரத்துக்குள்ளாக நான் வருகிறேன் என்ற ஒரு சரண்டருக்குள்ள வந்துட்டார். He came into the surrender saying that I will go through this cup and I will go through these trials and tribulations, and then he could overcome it. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? தூதனை அனுப்பிட்டார். Then the Father God sent the angel to strengthen him. He was strengthened. இப்படியாக நாம கூட இந்த சூழ்நிலைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதுதான் சூழ்நிலை, நான் இதுல போறதுக்கு தயாராகி விட்டேன் என்று ஒரு அர்ப்பணத்துக்கு வாங்க. You should come to a surrender saying that this is the circumstance, this is the situation, this is the trial, this is the persecution I am going through. Surrender yourself, submit yourself, give it completely to the Lord. வேலை இருக்குமா? காசு வருமா? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? அடுத்த வேலை சாப்பாடு நடக்குமா? எதுவுமே எனக்கு தெரியாது. I don't know whether I will have a job, I'll have food, whether my children can have education, whether I will have a house or whatever it is. You should not, you don't know anything. உலகத்துல எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இப்ப போயிட்டு இருக்காங்க. All through the whole world is going through this kind of ஆனா situation. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு அதுல வித்தியாசம் இருக்கணும். There is a difference, or there should be a difference between a believer and a non-believer. இந்த சூழ்நிலையில अनेक அவிசுவாசிகள் தங்களை தற்கொலை செய்து கொண்டு விடுவாங்க. Many of the non-believers are committing suicide. ஆனா நம்ம அதற்கு அழைக்கப்படவில்லை. You and I are not called for that. நம்ம அதற்குள்ளாக கடந்து போய் ஆக வேண்டும். You and I have to go through these problems. அதற்குரிய பலத்தை கட்டாயமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். God will definitely give you the strength and power for you to go through it. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்தார். That is what the Father God gave to Jesus Christ. சிலுவையிலே மரித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். He was crucified on the cross and he took all the sins of the whole world in the cross. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார். He rose again on the third day, resurrected on the third day, and he overcame death. மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து உங்ககிட்ட என் கூட இருக்கிறார். The Lord God who was victorious over death is between you and me. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து போறது பலத்தை நமக்கு கொடுப்பார். Definitely to go through these trials and problems, God will strengthen you. ஒவ்வொரு நாள் காலம்பரை ஏஞ்சி சரண்டர் பண்ணுங்க. Every day in the morning, you wake up and surrender to God. அப்படி சரண்டர் பண்ணலனா பயந்துருவீங்க. If you don't surrender or submit to God, you will have fear in your life. உங்களுக்கு அந்த நாளை கடக்கிறதுக்கு பலம் வராது. You won't have the strength to overcome that day. ஒவ்வொரு நாள் கூட புதிய கிருபை தான் வேணும். Every day you need the renewed grace. நேத்து கிருபை வச்சு நீங்க இருக்க முடியாது. Yesterday's grace you cannot stand. இன்றைக்கு புது கிருபை புது பலம் வேணும். You should have new grace and new strength. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். That is what Jesus Christ had at the Garden of Gethsemane. அடுத்து ஆறாவது சிலுவையிலே அவர் ஜெபித்தார். யாருக்காக? தன்னை கொலை செய்தவர்களுக்கு மன்னிக்கப்படும்படியாக ஜெபித்தார். Sixthly, he prayed on the cross. For whom he prayed? For those who persecuted and crucified him on the cross. அது லூக்கா 23 அதிகாரத்துல 34 திறவுகோல் வசனமா நாம வாசிச்சோம். We read that as the key verse of today, Luke's Gospel chapter 23 verse 34. அதாவது மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் சொல்லுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அழிஞ்சு போகணும், உங்க சபிக்கிறவங்க உங்களுக்கு தீது செய்யறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். In the Beatitude, Jesus said that for whom you have to pray for your enemies. You have to pray for those who persecute you, those who hate you. You'll have to pray. Jesus Christ gave them the advice. அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்து காண்பித்தார்.
He did that in this life also. ஏனென்றால் தன்னை கொலை செய்கிறவர்களுக்கு வரப்போகிற கஷ்டம் என்ன, அவங்க செய்யற தவறு என்ன அவங்களுக்கு தெரியவே தெரியாது. Those people who crucified Jesus Christ did not know what is the harm which is going to come to them. அதான் அவர் சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. That is why he said, Father, forgive them. அப்ப நீங்க கேட்கலாம், அவர் மன்னி என்று ஜெபிச்சாரு, யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். Maybe you have a question. He said that, Father, forgive them. Who are all forgiven? அதற்குரிய பதிலை நம்ம அடுத்த மெசேஜ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். For that, we'll give it, the answer for this question, you will have it in the next session. அதுக்கு அந்த காரியம் என்ன பார்க்கும்போது அங்க கள்ளன் மன்னிக்கப்படுகிறார். Now you can see that the thief, he is being forgiven. நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். Now the centurion is saying that thou art truly the Son of God. அது எப்படி நடந்தது என்பதை அடுத்த தியானத்தில் நம்ம பார்ப்போம். How it happened, we will see in the second verse. அது அப்படியாகத்தான் அவர் ஜெபித்த ஜெபத்தின் பிரகாரமாகவே, according to the prayer which Jesus prayed on the cross, புறஜாதியால் நாம எல்லாம் மன்னிக்கப்பட்டோம். we being the Gentiles have been forgiven. கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே யூதர்களும் நிச்சயமாக முழு தேசமும் மன்னிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். In the second coming, Jesus Christ will be accepted as the Savior by the Jews, and the whole Jewish community will be saved. அதற்கு அடையாளமாக, as a sign to it, நூற்றுக்கு அதிபதியானவன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். The centurion is saying, truly, this is the Son of God. நூற்றுக்கு அதிபதி புறஜாதியாக இருக்கிறான். The centurion, he is a Gentile. அவர் அப்படி புறஜாதியாக இருந்து தேவனுடைய குமாரன் அறிக்கையிடுவது போல, like the centurion being a Gentile is stating that truly you are the Son of God. புறஜாதிகளாக யூதர் மதத்தில் இல்லாத புறஜாதிகள் நாம எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறோம். We being Gentiles and not from the Jewish community, we have accepted Jesus Christ as the personal Savior and we have got His forgiveness. இப்ப சொல்லுங்க, ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையா? What was the prayer listened or not? கேட்கப்பட்டுச்சு. The prayer was listened. அப்படியாக யூத ஜனங்கள் முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். The Jewish people will definitely accept Jesus Christ as Messiah. இது எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், how you can understand this? லூக்கா 23:48 இந்த வசனத்தை வாசிப்போம். Luke's Gospel chapter 23 verse 48. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் சம்பவித்ததை பார்த்தபோது தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். When all the people who had gathered to witness the sight saw what took place, they beat their breasts and went away. அப்படி என்றால் இவர்கள் யாரு? Who are these people? யூதர்கள். They were the Jewish people. இவர் மரணத்தை கொலை செய்து சொல்லி பார்க்க வந்தவங்க. Those who wanted to see the crucifixion of Jesus Christ on the cross. ஆனா போகும்போது நெஞ்சில அடிச்சிட்டே போறாங்க. But when they are going out, they are just beating up their breast. அப்படியே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே இந்த காரியம் நடக்கும். The same thing will happen in the second coming of Jesus Christ. அவர் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். All those who are pierced will look unto him. அவரே மெசியா என்று அறிக்கையிடுவார்கள். They will confess and profess that he is the Messiah. கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, those who are living in the period of grace, புறஜாதியால் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மையே. it is true that the sins of the Gentiles have been forgiven. கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே, in the second coming of our Lord Jesus Christ, முழு இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும். the complete Israelites will accept Jesus Christ. அவர்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். all their transgressions and sins will be forgiven. அப்ப இந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. So that prayer is also heard. கடைசியாக முடிப்போம் நாம. Finally we will complete it. அவர் மரிக்கும் போது கூட ஜெபித்து தன்னுடைய ஜீவனை விடுகிறார். When he died on the cross also, he is praying and he is giving forth the spirit unto the God. அது 23 அதிகாரம் 40 லூக்கா 23:46 பார்க்க முடியுது. You can read that in Luke's Gospel chapter 23 verse 46. இயேசு, Jesus called out, பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he had said this, he breathed his last. அப்படியாக likewise, மன்னியுங்கள் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையும், forgiveness, Greek word, மகா சத்தமிட்டு கூப்பிட்டு அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையும் ஒரே வார்த்தையே. he cried out in the loud voice. It is the same Greek word which is used. அப்படியாக யோசிச்சு பாருங்க. Imagine forgiveness and a great voice. மன்னிக்கிறதுன்னா விட்டுடுங்க, அவரை மன்னிச்சு விட்டுடு. Forgiveness means let aside. அதே மாதிரி ஆவிய விட்டுறது. Let aside his spirit. Leave aside. எதுக்கு ஆவிய விட்டாரு? Why he left his spirit? நாம எல்லாரும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. Just because you and I have to be forgiven. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், those dear beloveds who are listening to this message, ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு வைக்கிறோம். only one request we are keeping for you. இந்த கஷ்டமான சூழ்நிலையில, in this difficult situation, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்றுதான். you have to do only one thing. உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, you will have to confess your sins. மனம் திரும்பி, you have to repent.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து You should have the faith that Jesus Christ died on the cross for my sins. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். You should accept him as your personal savior. சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. The Christ who was lifted on the cross, Jesus Christ, look அவரை at him. நோக்கி மன்றாடி ஜெபிங்க. You will have to pray unto him. இப்போ காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுப்பார். God will definitely give you a solution for all the problems you are going through. கர்த்தர் தாமே இந்த மெசேஜை ஆசீர்வதிப்பார். God will just bless your message. ஜெபித்து முடிப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, மகிமையின் ராஜாவே, எங்களுக்காய் நீர் சிலுவையில் அறைந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அறையப்பட்டீரப்பா. என்னோட பாவங்களுக்காய் அறைந்தீர் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே, மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அந்த மன்னிப்பின் இருதயத்தை கொடுமா. வேதாகமத்துல இன்னைக்கு நாங்க பார்த்தோம்ப்பா, உம்முடைய வசனத்துல ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வேதாகமத்துல ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபித்தார்? அவர் ஜெபித்த ஜெபம் நிறைவேறிற்றார். ஆம், எல்லாவற்றுக்கும் பதில் கிடைச்சது. Lord, thank you, Jesus. You gave us a lovely message today. Father, forgive them. They do not know what they are doing. Whom all Jesus forgave. Whom all Jesus forgave in his prayer. That was the best prayer what Jesus prayed. That is the prayer should be ours first. We'll have to forgive. We'll have to have a heart of forgiveness to all those who persecute you, to all those who show hatred unto you. Pray for them, for their families, then your families will be blessed. God is telling it. Thank you, Jesus. As we meditate in the coming weeks, Father, all the 7 words, Father, each verse with the different topics, we will receive the blessings of the cross. The first blessing is forgiveness you have given us, Father. Thank you for the forgiveness. Without forgiveness, Jesus, we cannot enter into the kingdom of God. You have forgiven our sins and made us, and you have made us to call us Abba Father. நன்றி அப்பா. அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவீகாரம் எங்களை ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கீங்க, இஸ்ரவேலருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அனைவருமே ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் சேரும்படியாயும் அந்த பரமக்காரனை அடிப்படையாயும் இது ஜெபிக்கிறோம் அப்பா. மன்னிப்பு ஆண்டவரே, பிதாவே இவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள். அருமையான ஒரு ஜெபப்பா. இந்த ஜெபத்தை நாங்க ஒவ்வொரு தினமும் எங்க பாவத்துக்காகவும் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனி என் நடக்க போவைகள் எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கும்படியாய் கணவன் மனைவி குடும்பங்கள்ல மன்னிக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தரும் கணவனை மனைவி மன்னிக்க முடியல, கணவனை மனைவி மன்னிக்க முடியல, மனைவியை கணவன் மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பிள்ளைங்க அப்பாவை மன்னிக்க முடியல, உற்றார்களுடன் மன்னிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்க முடியல. அந்த மன்னிக்கிற தன்மையை, அந்த மன்னிக்கிற மனப்பான்மை பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுக்கும். நிச்சயமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் அந்த தெளிவை பெற்றுக்கொண்டு அந்த ஆவின் அபிஷேகத்தை பெரும்படியாய் கணவன் மனைவியுமாய் ஒவ்வொருவருக்கும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். நீர் இன்டர்சீட் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க பரிந்து பேசுறோம்ப்பா. ஆசீர்வதி மாட்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.